வணக்கம். இன்றைய தினத்துக்கு உங்களை வரவேற்பது நான் விக்னேஷ். நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் முக்கிய தீர்ப்பு. திருச்செந்தூரில் அதிகரிக்கும் கடலரிப்பால் IIT குழுவினர் ஆய்வு. சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு உட்பட பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. முதலில் இன்றைய தினத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். திமுகவின் சட்டப்பிரிவு மாநாட்டில் ஆளுநர் RN ரவியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தீர்மானம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் நாடு முழுவதும் ஒரே அரசை கொண்டு வந்து மாநிலங்களை அழிக்க முயல்கிறது பாஜக. திமுகவின் சட்டத்துறை மாநாட்டில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்குத்தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா இது தனி மனிதர் ஒருவர்கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கே கூட நல்லதில்லை. இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்டம் பயன்படும். 65 லட்சம் பேருக்கு சொத்துரிமை பத்திரங்களை வழங்கும் பணி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் நாளை மறுநாள் அறிவிப்பு. டெல்லியில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கார் மீது கல்வீசி தாக்குதல். பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் உட்பட 55 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு. வரும் 20ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த உள்ளூர் நிர்வாகி சுயேட்சையாக போட்டி. இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் களமிறங்கிய கட்சி பிரமுகர். பொங்கல் பண்டிகை முடிந்ததால் சொந்த ஊரிலிருந்து சென்னை திரும்பும் மக்கள். வாகனங்கள் வரிசை கட்டி அணிவகுப்பதால் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல். திருச்செந்தூரில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கடலரிப்பால் சுருங்கும் கடற்கரை பரப்பு. திமுக MP கனிமொழி சென்னை IIT குழுவினர் ஆய்வு. கடலூர் ஆற்று திருவிழாவின் தீர்த்தவாரிக்காக தென்பெண்ணை ஆற்றில் உற்சவர்கள் சங்கமம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருச்சி, நாமக்கல், புதுக்கோட்டையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. களத்தில் நின்று ஆட்டம் காட்டிய காளைகளை ஏறுதழுவிய வீரர்கள். சிவகங்கை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி. மாடு உரசிக்கொண்டு ஓடியதில் தடுமாறி விழுந்து ஒருவர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் காயம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் கந்தூரி வழிபாடு செய்ய ஆட்டுக்கிடாயுடன் சென்ற இஸ்லாமியர்கள். ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினர் இஸ்லாமியர்களிடையே வாக்குவாதம். தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் ஒரே நாளில் பெண் காவலர் உட்பட 11 பேரிடம் செயின் பறிப்பு சம்பவங்கள். 4 பேர் கொண்ட கும்பல் இரு குழுவாக இணைந்து சம்பவத்தில் ஈடுபட்டதாக காவல்துறை தகவல்.
தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் முகமது ஷமி, வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோருக்கு இடம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் நாளை முதல் அமல். கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல்.